கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 3 யோவான் 2வது வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, இதோ இந்த வேளையிலே ஆத்துமா பிரியமா இருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும் என்று நான் வாழ்க்கையில் நினைப்பது உண்டு. எந்த ஆத்துமாவுக்கு சுகம் இருக்கும்? இந்த உலகத்துல உண்மையும் பரிசுத்தமும் இருக்கிற ஆத்மா சுகமாக இருக்கும். ஆம், இந்த ஆத்மா சமாதானமாகவும் சுகமாகவும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் இந்த ஆத்மாவுக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆம், இந்த ஆத்மாவை அவர் ஆளுகை செய்வாரானால், அவர் அந்த ஆத்மாவில் குடியிருப்பாரானால், அந்த ஆத்மாவுக்குள்ள அவர் இருக்கும்போது அந்த ஆத்மா வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கும். ஆம் தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு சுகமாய் இருப்பதற்கு பல பிரயாசங்களை பற்றி சோர்ந்து போயிருக்கிறீங்களோ? வேதனைப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்கிறீர்களோ? இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசுவிட்ட உங்களுடைய ஆத்மாவை வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் ஆத்மாவை வாழ்க்கையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆம் தேவ பிள்ளைகளை, நீங்கள் கலங்கி தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். வாழ்நாள் முழுது உங்கள் ஆத்மாவில் என்னுடைய ஆத்மாவில் வாசம் பண்ணி நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக, சுகமாய் வைத்திருப்பாராக. God bless you. ஆமேன்.